விஜயின் அன்புக்குரியவராக அன்னி திரிசா மேடம் அவர்களை எப்போது தமிழ்நாட்டினுடைய துணை முதல்வராக நியமனம் செய்து அறிவிப்பு வெளிவரும் என்று அதிர்ச்சியோடு ஆவலோடும் காத்திருக்கிறது அன்னை தமிழகம். நானும் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துட்டே இருக்கேன். உங்களுடைய ஒவ்வொரு பேச்சும் அன்னைக்கு என்னங்கிறீங்க, அமைச்சர்கள் அழுகும் போது தலைவர் இறந்துட்டாராங்கிற மாதிரி ஒரு பேசுகிறீங்க. அடுத்து இன்னைக்கு த்ரிஷா அவர்கள் துணை முதலமைச்சராக வர்றதுக்கு தமிழகமே காத்துட்ருக்க ஆவலுடனுங்கிற மாதிரி பேசியிருக்கீங்க. அது எங்கள் கட்சி, நாங்கள் பார்த்துக்குறோம். நீங்கள் எம்எல்ஏவாக கூட ஜெயிக்கலை. இதுக்கு முன்னாடி நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், சரிங்களா? எடப்பாடி அவர் ஓபிஎஸ் அவரை தள்ளி விட்டுட்டு உங்களை பக்கத்தில் உட்கார வச்சுருந்தாரு, ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு அந்த ரூம்குள்ளே கூட போக முடியாது. சட்டமன்றத்தை வேடிக்கை பார்க்கறதுக்கு வேணால் போகலாமா தவிர அங்கே போய் உட்காந்து பேசுறதுக்கு உங்களால் முடியாது, சரிங்களா? பார்த்து பேசுங்க. ஒவ்வொரு இடத்துலையும் மூத்த அரசியல்வாதியாக இருந்தால் பத்தாது, அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். வாழ்க தங்க தளபதி, வாழ்க தமிழக வெற்றி கழகம், வாழ்க தமிழ். நன்றி, வணக்கம்.